2001 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் தமிழக அரசியலில் காங்கிரஸ் கட்சி மேற்கொண்ட கூட்டணி வியூகங்கள் மற்றும் தேர்தல் முடிவுகள் குறித்த விரிவான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஒரு காலத்தில் தனி பெரும்பான்மையுடன் அசுர பலம் கொண்ட ஆளும் கட்சியாக தமிழக அரசியலில் தலை நிமிர்ந்து நின்ற காங்கிரஸ் கட்சி 1967க்கு பிறகு சிறிது சிறிதாக பலமிழக்கத் தொடங்கியது. திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தேர்தலில் வெற்றி பெற தொடங்கியதால் காங்கிரஸ் பெரும்பாலும் திமுக அல்லது அதிமுக ஆகிய திராவிட கட்சிகளில் ஏதேனும் ஒன்றுடன் கைகோர்த்தே தேர்தல்களை சந்திக்க வேண்டிய நிலை உருவானது. 90களின் மத்தியில் தமிழக காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டு மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானதை அடுத்து காங்கிரசின் பலம் மேலும் குறைந்தது. 2001 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கைகோர்த்த காங்கிரஸ் 14 தொகுதிகளில் போட்டியிட்டு 7 இடங்களில் வெற்றி பெற்றது. இதன் பிறகு மத்தியில் 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமைந்ததைத் தொடர்ந்து தமிழகத்தில் மீண்டும் திமுக காங்கிரஸ் உறவு ஏற்பட்டது. 2006 சட்டமன்ற தேர்தலில் 48 இடங்களில் போட்டியிட்டு 34 இடங்களில் வெற்றி பெற்றது. இதுவே தமிழகத்தில் காங்கிரசின் பொற்காலம் என கருதப்படுகின்றது. திமுக தனி பெரும்பான்மை பெறாததால் 34 காங்கிரஸ் உறுப்பினர்களின் ஆதரவில்தான் திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 2011 சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் திமுக கூட்டணியிலேயே காங்கிரஸ் நீடித்தது. ஆனால் இந்த தேர்தலில் 63 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரசுக்கு கிடைத்தது வெறும் 5 இடங்கள் மட்டுமே. இடையில் 2014ஆம் ஆண்டில் தனித்து போட்டியிடும் முடிவை எடுத்த காங்கிரசுக்கு பெரும் சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து 2016 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுகவுடன் கூட்டணி அமைத்தது. கடந்த தேர்தலில் 63 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரசுக்கு இம்முறை தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. 41 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 8 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் அதிக இடங்களில் போட்டியிட்டு மிக குறைவான இடங்களில் வெற்றி பெற்றதே திமுக வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு முக்கியமான காரணமாக கூறப்பட்டது. கூட்டணியில் இருந்தால் மட்டுமே வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதால் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்தது. தமிழகத்தில் திமுகவுடன் உறுதியான பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அக்கட்சியின் நம்பகமான கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் தன்னை நிலைநாட்டிக் கொண்டது. அந்த தேர்தலில் காங்கிரசுக்கு 25 இடங்கள் கொடுக்கப்பட்டன. தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்தாலும் அந்த தேர்தலில் தான் போட்டியிட்ட 25 தொகுதிகளில் 18இல் வெற்றி பெற்று, அதாவது 72% வெற்றி விகிதத்தை பதிவு செய்து காங்கிரஸ் தனது செல்வாக்கை மீண்டும் நிரூபித்தது. கடந்த 20 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் இருந்தபோதே அதிக லாபத்தை ஈட்டியுள்ளதாக கூறும் அரசியல் விமர்சகர்கள் 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் காங்கிரசிற்கு அதிக இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அதன் வெற்றி விகிதம் மிகவும் குறைந்ததையும் சுட்டிக்காட்டுகின்றனர். காங்கிரசின் வெற்றி விகிதம் குறைந்ததன் காரணமாகவே கூட்டணியின் ஒட்டுமொத்த வெற்றி பாதிக்கப்பட்டதாக ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இதனால் 2026 தேர்தலில் கடந்த தேர்தலை போன்றே 25 இடங்களை மட்டுமே ஒதுக்கினால் போதும் என்று திமுக கருதுவதாக கூறப்படுகிறது. ஆனால் 2021 காட்டிய வெற்றி விகிதத்தை முன்வைத்து 40 முதல் 50 இடங்களை காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கூடுதலாக ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை எழுந்தாலும் அது கூட்டணி பேரத்திற்கு வலு சேர்ப்பதற்கான உத்தியாக மட்டுமே இருக்கும் என்றும் கருதப்படுகின்றது. தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையை விட வெற்றி வாய்ப்பு விகிதமே முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் திமுக அதனை கருத்தில் கொண்டே காங்கிரசுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்யும் என்பதே அரசியல் நோக்கர்களின் பார்வையாக உள்ளது.